Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. அமெரிக்காவுடனான தற்காலிக அமைதி ஒப்பந்தம் தற்போது கடுமையான நெருக்கடி கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவி செய்யும் வளைகுடா நாடுகளும் இந்த போருக்குள் இழுக்கப்படுவார்கள் என எச்சரித்துள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதில் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை அமெரிக்கா திட்டமிட்டு முடக்கியுள்ளது. ஒப்பந்தம் போடப்பட்ட 25 நாட்களிலேயே அதன் விதிகளை மீறி அமெரிக்கா தீவிர தாக்குதல் நடத்தியுள்ளது என சாடியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்கா நடத்தியுள்ள கொடூரமான தாக்குதல்களுக்கு தங்களது நிலப்பரப்பையோ அல்லது ராணுவ வசதிகளையோ பயன்படுத்த அனுமதிக்கும் வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிரான இந்த சட்டவிரோத போரில் தங்களை அறியாமலேயே பங்கேற்பதாக ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தலையீடுகளால் சர்வதேச கடல்வழி வர்த்தகம் பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ளதாகவும், இதனால் ஏற்படும் பிராந்திய பாதுகாப்பு சீர்குலைவுகளுக்கு வாஷிங்டன் நிர்வாகமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.